மீண்டும் ஒரு விளையாடியது உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. ஐசிசி சாம்பியன்ஸ் லீக்கின் உலக கிண்ணத்துக்கான போட்டிகள் பாகிஸ்தானில் ஆரம்பமாகி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்திய அணி பாகிஸ்தானுக்கு செல்லாதன் காரணமாக இந்திய அணி பங்கு கொள்ளும் அனைத்து போட்டிகளும் துபாயில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இன்றைய போட்டியை பொறுத்தவரை இந்த தொடரிலே 12வது போட்டியாக குழு ஏயில் இந்திய மற்றும் நியூசிலாந்துக்கு இடையிலான முக்கியமான போட்டி நடைபெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே இரண்டு அணிகளும் அரையிறுதிக்கு தகுதி பெற்றிருந்தாலும் தமது குழு நிலையில் இரண்டாம் இடங்களை பிடிக்கும் நிலையில் இன்றைய போட்டி ஆரம்பமாகியது குறிப்பிடத்தக்கது. நியூசிலாந்து அணி முதலாவதாக நாணய சுற்றி வெற்றி பெற்று தமது அணியை களத்தடுப்பை தேர்வு செய்தார்கள். அதன் அடிப்படையில் இந்திய அணி துடுப்படுத்தாட வந்து அதிரடியாக ஆட முனைந்த வேளையில் 6.4 பந்து வீச்சில் 30 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறிந்த வேளையில் ரோஹித் சர்மா 6 ஓட்டம் 1, 4 ஓட்டம் 1 இடங்களாக 15 ஓட்டங்கள், சுப்மன் கில் 2 ஓட்டங்கள், விராட் கோலி 11 ஓட்டங்கள் என அடுத்தடுத்து விக்கெட்டுகள் விழுந்தமை குறிப்பிடத்தக்கது. அதன் பின்னதாக சகலதுறை ஆட்டக்காரர் அக்ஷர் பட்டேல் மற்றும் சிரேஸ் ஐயருக்கு இடையிலான 4வது இணைப்பாட்டமாக 4வது விக்கெட்டுக்காக 98 ஓட்டங்கள் பெறப்பட்டிருந்தன. இதில் அக்ஷர் பட்டேல் 4 ஓட்டங்கள் 5, 6 ஓட்டம் 1 இடங்களாக முக்கியமான 42 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். இவர் ஆட்டம் இழக்கும்போது 29.4 பந்து வீச்சில் 128 ஓட்டங்களுக்கு 4 விக்கெட்டுகளை இழந்திருந்தது. அதன் பின்னதாக சிரேஸ் ஐயரோடு KL ராகுல் ஜோடி செய்த 5வது விக்கெட்டுக்காக முக்கியமான 44 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். இதில் ராகுல் 23 ஓட்டங்களோடு ஆட்டம் இழந்து வெளியிருந்த பின்னராக சிரேஸ் ஐயர் பொறுப்புடன் ஆடியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த போட்டி தமது அணிக்கான வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தும் முகமாக 4 ஓட்டங்கள் 2, 6 ஓட்டங்கள் 2 ரன்களாக 79 ஓட்டங்களை இந்திய அணி சார்பில் அதிகப்படியாக பெற்றுக் கொடுத்திருந்தார். ஹர்திக் பாண்டியா மற்றும் ரவீந்திர ஜடேஜாவுக்கு இடையில் 7வது விக்கெட்டுக்காக 41 ஓட்டங்கள் இணைப்பாட்டம் பகிரப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இதில் ரவீந்திர ஜடேஜா 16 ஓட்டங்கள், ஹர்திக் பாண்டியா 4 ஓட்டங்கள் 4 இடங்களாக 6 ஓட்டங்கள் 2 இடங்களாகும் அதிரடியாக 45 ஓட்டங்களை பெற்று ஆட்டம் இழந்திருந்தார். முகமது ஷமி 5 ஓட்டங்கள், குல்தீப் யாதவ் ஆட்டம் இழக்காத ஒரு ஓட்டத்தை பெற்றிருந்த வேளையில் நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவர்கள் 9 விக்கெட்டுகளில் இருந்து 249 ஓட்டங்களை கௌரவமான ஒரு இலக்கை எட்டியிருந்தது. நியூசிலாந்து பந்து வீச்சில் சிறப்பாக பந்து வீசியிருந்த மேட் ஹென்ரி 4 ஓட்டங்கள் 42 ஓட்டங்களுக்கு 5 விக்கெட்டுகள், ஜெமிசன் மற்றும் வில்லியம் ஓர்கி, ஷாட்னர், ரச்சின் ரவீந்திரா தலா ஒவ்வொரு விக்கெட்டுகளையும் வீழ்த்தியது குறிப்பிடத்தக்கது. நியூசிலாந்து அணிக்கு 250 ஓட்டங்கள் இலக்காக நிர்ணயிக்கப்பட்டது வேளையில் வில்லியம்சன் இன்றைய தினத்தில் பொறுப்பான ஒரு துடுப்பாட்டத்தை காட்டியிருந்தார். 4 ஓட்டங்கள் 7 இடங்களாக 81 ஓட்டங்களை பெற்றிருந்த வேளையில் முக்கியமான தருணத்தில் தனது விக்கெட்டை பெற்றுக் கொடுத்திருந்தார். வெல்லியங் 4 ஓட்டங்கள் 3 இடங்களாக 22 ஓட்டங்கள், மிச்சல் சாட்னர் அணியின் தலைவர் 4 ஓட்டம் 1, 6 ஓட்டம் 2 இடங்களாக 28 ஓட்டங்களை பெற்றிருந்த வேளையில் அவரும் ஆட்டம் இழந்து வெளியேறினார். அதன் பின்னதாக 45.3 பந்து வீச்சில் சகல விக்கெட்டுகளும் இழந்து 205 ஓட்டங்களுக்குள் நியூசிலாந்து சுருட்டப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. வருண் சக்கரவர்த்தியின் சிறப்பான பந்து வீச்சின் காரணமாக 44 ஓட்டங்களால் இந்திய அணி வெற்றி பெற்றிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த போட்டியிலே இந்த வெற்றியின் மூலம் ஏ குழுவில் 1ஆம் இடத்தை பெற்றிருக்கிறது என்பது குறிப்பிட்டது. இந்திய அணி 2ஆம் இடத்தை நியூசிலாந்து அணி பெற்றிருக்கிறது. பி குழுவில் தென்னாப்பிரிக்கா அணி 1ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தை ஆஸ்திரேலிய அணியும் பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. பந்து வீச்சில் வருண் சக்கரவர்த்தி 10 ஓவர்கள் பந்து வீசி 42 ஓவர்களுக்கு 5 விக்கெட்டுகளை பெற்றுக் கொடுத்திருந்தார். ஒருநாள் சர்வதேச போட்டிகளில் தன்னுடைய அறிமுக போட்டியில் 5 விக்கெட்டுகள் வீழ்த்திய சாதனையை படைத்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கு முன்னதாக ரவீந்திர ஜடேஜா 2013ஆம் ஆண்டு மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிராக 5 விக்கெட்டுகளை கைப்பற்றினார் 36 ஓட்டங்களுக்கு. அத்தோடு ஐசிசி சாம்பியன்ஷிப் போட்டிகளிலே சிறப்பாக ஒரு பந்து வீச்சாளராக தன்னை அடையாளம் காட்டியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்றைய தினத்தில் 5 விக்கெட்டுகளை வீழ்த்தியதன் காரணமாக இந்த போட்டியில் 5 விக்கெட்டுகளுக்கு 42 ஓட்டங்களை மட்டுப்படுத்தி சிறப்பாக செயற்பட்ட வருண் சக்கரவர்த்தி இந்த போட்டியின் ஆட்ட நாயகனாக தெரிவான் என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் ஒரு விளையாடி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பின் பதுலை தாஸ். வணக்கம் சொல்லுங்களே.